பாடுங்க என்னாச்சு? மாடு கட்டி போரடிச்சு பயிராச்சு நம்ம பாடு கட்டி போகலாமா அண்ணாச்சு நம்ம தண்ணி வாழா என்ன ஆகும் நீ யோசி நம்ம தண்ணி வாழா என்ன ஆகும் நீ யோசி தையார தையார தானா தந்தான தானா தையார தானா தந்தான தானா பச்சை செடி போடு பச்சை செடி காட்டுக்குள்ள ஒத்து மாயா இருக்கு பக்கத்தான காத்து வந்து கதை பேசி கிராமிய மனம் கமழும் நாட்டுப்புற கலைகளின் வேர்களை தேடிக் கண்டு ஆராய்ந்து அவற்றுள் மண்ணின் மாண்புகள் கலந்திருக்கின்றன என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்திய மண்ணின் மைந்தர்தான் நா. வானமாமலை. மண்ணின் மனமாறா பாடல்கள் இன்றும் திரைப்படங்களில் இசைக்கப்படுவதற்கு வித்திட்டவர். ஆய்வாளர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட மாபெரும் எழுத்தாளர். இவர் நாட்டார் வழக்காற்றியலின் தந்தை என்றும் முன்னோடி என்றும் அழைக்கப்படுபவர். இத்தகைய பெருமைகளுக்கு உரியவர்தான் பேராசிரியர் நா. வானமாமலை. ஆற்றல்களின் அடைக்கலமாய் விளங்கிய பேராசிரியர் நா. வானமாமலை குறித்து ஆராய்ந்து அவரை தமிழ் உலகிற்கு அடையாளம் காட்டியவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ரா. காமராசு. வானமாமலை குறித்த படைப்புகள் ஒருங்கே ஒரு இடத்திலே இல்லை. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து அவரோடு பழகியவர்கள், அவரோடு இருந்தவர்கள், அவர் உருவாக்கிய நண்பர்கள் பலரையும் சந்தித்து வனமாமலை பற்றிய செய்திகளை சேகரித்தேன். அவ்வாய்வின் விளைச்சலை பேராசிரியர் நா. வானமாமலை ஆராய்ச்சி தடம் என்னும் நூலாக அவர் படைத்திருக்கின்றார். தமிழகத்தின் தென்பகுதியான திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்களுக்கு பெயர் பெற்ற நாங்குநேரியில் 1917ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் நா. வானமாமலை பிறந்தார். இவருடைய பெற்றோர் திரு நாராயணன், திருமதி திருவேங்கடம் தம்பதியர். ஆச்சாரமான வைணவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவரது தந்தை கிராம முன்சீப்பாக பணியாற்றியவர். நா. வானமாமலை உயர்நிலைப் பள்ளி வரை நாங்குநேரியில் கல்வி பயின்றார். திருநெல்வேலி இந்து கல்லூரியில் தம் புகுமுக வகுப்பை முடித்தார். தம் பள்ளி நாட்களில் டால்ஸ்டாய், தாகூர், ஷேக்ஸ்பியர், பாரதியார் போன்ற அறிஞர்களின் மனித நேய இலக்கியங்களை படித்தார். இளங்கலை பட்டப்படிப்பை மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பயின்றவர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் கல்வியியல் பட்டம் பெற்றார். பின்னாளில் முதுகலை பட்டப்படிப்பையும் முடித்தார். தம் ஆசிரிய பயிற்சி கல்வியை முடித்துவிட்டு 1942 தொடங்கி மதுராந்தகம், நாங்குநேரி, கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் ஆசிரிய பணியில் ஈடுபட்டார். அரசியல் ஆர்வம் காரணமாக 1947 தம் ஆசிரிய பணியை துறந்தார். நாங்கள் எங்கள் சொந்த ஊர்லேயே அவர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தார். கவர்மெண்ட் வாத்தியாராக இருந்து அப்புறம் திரும்ப கம்யூனிஸ்டில் ரொம்ப மும்முரமாக இருந்ததுனால அந்த வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. கடைசியில் இந்த வேலை விட்டதுக்கப்புறம் ஒரு காலேஜ் வச்சார், டியூட்டர் காலேஜ். அவரால் தொடங்கப்பட்ட தனி பயிற்சி கல்லூரி அவரின் பொருளாதார தேவைகளை ஓரளவு தீர்க்க பயன்பட்டது. இந்நிறுவனம் பாளையங்கோட்டை, நாகர்கோவில், தக்கலை, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் கிளைகளோடு செயல்பட்டது. இந்த தனி பயிற்சி கல்லூரி பலதரப்பட்ட மாணவர்களையும் ஈர்த்து பெயரும் புகழும் பெற்றது. சமூக உணர்வு உடையோராய் விளங்கிய நா. வானமாமலை பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பெற்று 1937ஆம் ஆண்டு முதல்
சோஷலிஸ்ட் இளைஞர் இயக்கத்தில் தம்மை இணைத்து கொண்டு உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட பிரிவினர் ஆகியோரின் முன்னேற்றத்திற்காக பொது உடைமை இயக்கங்கள் நடத்திய போராட்டங்களில் முழுமனத்துடன் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். பொது உடைமை இயக்க தலைவர்கள் ஒருவரும் நண்பருமாகிய ரா நல்ல கண்ணுவுடன் இணைந்து போராட்டங்களில் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் நிலமீட்சி போராட்டம் என்று ஒன்று நடத்தினோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 21 மையங்களில் குறிப்பிட்ட நாளில் கொடியோடு அந்த நிலங்களில் இறங்குவது தமிழ்நாடு பூரா நடத்தினோம். மொத்தத்தில் கிட்டத்தட்ட 16,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் நேரடியாக அவர் இறங்குவதில் பேராசிரியர் வானமாமலைக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல நாங்கள். ஆனால் முன்கூட்டியே கைது செய்யப்பட்டவர்கள் அவர் ஒருவர். ஆனால் அவர் நான் இல்லை அதில் கலந்துக்கலன்னு சொல்லி போயிருக்கலாம். 800 பேர் 900 பேர் இருந்தோம். அப்போ அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் வகுப்படுப்பது, எழுத்து தெரியாதவர்களுக்கு படிப்பை எழுதி சொல்லிக் கொடுப்பது, அரசியல் வகுப்புகள், தத்துவார்த்த வகுப்புகள், மற்ற இலக்கிய வகுப்புகள், பட்டிமன்றம் போன்றது, வாத மன்றங்கள் இதெல்லாம் நடத்துவதில் பேராசிரியர் வாராமலை அவர்கள் அவ்வளோ பேருக்கும் ஒரு தைரியம் கொடுத்து சிறை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார். மார்க்சிய தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் ஏற்றபடி மாற்றி கொண்டு வரணும் என்ன ஒரு புதுப்பாக வகுத்தவர் தான் என்னை பொறுத்த வரையில வானாமலை. அதாவது தமிழ்ல நம்ம மக்கள் இலக்கியம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அடித்தள மக்களை பாரு, கிராம ஏழை மக்களை பாரு, தொழிலாளி விவசாயிகள் பாரு, அவன்கிட்ட ஒரு தனி கலாச்சாரம் இருக்கு, தனி பண்பாடு இருக்கு, இதுதான் உண்மையான மக்கள் கலாச்சாரம் இப்படின்னு சொல்லி பெரிய பண்டிகைகள் பக்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு புதிய பார்வையாக, ஒரு மறுமலர்ச்சி பார்வையாக தெரிஞ்சது. அவருடைய தொடக்க பணி என்பது மொழிபெயர்ப்புகளை செய்ய தொடங்கினார். ஆங்கிலத்திலே இருந்த மார்க்சிய மூல நூல்களையும் அதே போல அறிவியல் நூல்களையும் பலவற்றை அவர் மொழிபெயர்த்தார். ஜட பொருள்களிலிருந்தே உயிர் பொருட்கள் தோன்றுகின்றன என்ற கோட்பாட்டை விளக்கும் A.I. ஒபாரின் தி ஆரிஜின் ஆஃப் லைஃப் என்ற நூலை உயிரின் தோற்றம் என்று தமிழில் மொழிபெயர்த்தார். ஸ்டீவன் ஹெய்ம் என்பவரின் தி காஸ்மிக் ஏஜ் என்னும் நூலையும் மொழிபெயர்த்து வருங்காலத்தில் வானியலால் விளையக்கூடிய நன்மைகளை வெளிப்படுத்தினார். திரு தோத்தாத்திரியிடம் தி ஸ்டோரி ஆஃப் ரப்பர் என்னும் ஆங்கில நூலை மொழிபெயர்க்க செய்தார். 1962 ஆண்டு சிறுவர் இலக்கியத்தினுடைய பரிசு அந்த நூலுக்கு கிடைத்தது. இந்த வேகம் காரணமாக அவர் இரும்பின் கதை, பெட்ரோலியத்தின் கதை, காகிதத்தின் கதை என்ற 3 சிறுவர் நூலை அவர் எழுதி உள்ளார். விஞ்ஞான புரட்சி எவ்விதம் சுற்றுச்சூழலை பாதிக்கும், அந்நிலையில் முதலாளித்துவம் எப்படி அதை பயன்படுத்தும் என்பதை விளக்கி விஞ்ஞான தொழில்நுட்ப புரட்சி என்ற நூலை எழுதினார். அறிவியலின் அடிப்படையிலே இந்த சமூகம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டால் மட்டுமே ஒரு மாற்றம் உண்டாக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அறிவியல் சார்ந்த நூல்களை மொழிபெயர்த்ததும் அறிவியல் சார்ந்த குழந்தைகளுக்கான நூல்களை எழுதியதும் என்பதை நாம் பார்க்கிறோம். 1967 ஆண்டு நாவாவின் 50வது பிறந்த நாளை அவருடைய வீட்டில் 10-15 நண்பர்கள் கூடி எளிமையாக கொண்டாடினர். அப்போது ஒரு சிறிய விவாதம் எழுந்தது. இந்த ஆய்வுகள் நெறிமுறைகள் வரும்பொழுது சும்மா பேசிக்கிட்டே போகிறத நாம் ஒரு கூட்டம் போட்டு ஒழுங்குபடுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடல். அப்போ என்ன செய்யலாம், மாதம் ஒரு கூட்டம் போடலாம். அந்த கருத்து தான் நெல்லை ஆய்வுக்குழு என்ற ஒரு அமைப்பாக அது உருவாச்சு. தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாட்டில் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பண்டைய மாபெரும் இலக்கியங்கள், இவற்றையெல்லாம் எப்படி நாம் பார்க்கணும், அதை எப்படி புரிந்து கொள்ளணும், அதை எப்படி நாம் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது ஆய்வு இல்லைன்னா செய்ய முடியாது. இதற்காகத்தான் அவர் நெல்லை ஆய்வுக்குழுன்னு அமைச்சார். நெல்லை ஆய்வுக்குழுவில் கற்றறிந்த சான்றோர்கள், பல்துறை வித்தகர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்கூட்டத்தின் வழி இலக்கியம், வரலாறு, பண்பாடு, மருத்துவம், கல்வி, நாட்டுப்புறவியல், பழங்குடி மக்கள் என பல்துறை சார்ந்த ஆய்வு கட்டுரைகளையும் படிக்க செய்து நிறைகுறைகளை எடுத்துரைத்து பின்னாளில் அக்கட்டுரைகள் செம்மையாக வெளிவருவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி தந்தார் நாவா. நெல்லை ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் இடம், நாள் பற்றிய விவரங்களை அச்சடிக்கப்பட்ட அஞ்சல் அட்டையிலோ கையால் எழுதப்பட்ட அஞ்சல் அட்டையிலோ
தம் நெல்லை ஆய்வுக்குழு நண்பர்களுக்கு அனுப்பி வைப்பார். ஆய்வுக்குழு நண்பர்களும் அந்த அழைப்பை ஏற்று அக்கூட்டங்களில் பங்கேற்றார்கள். காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடைபெறும் அக்கூட்டத்தில் ஆரம்பத்தில் 30 பேர் கலந்து கொண்டனர். நாவா அறிவு விருந்தோடு உணவும் அவர்களுக்கு வழங்கினார். அக்கூட்டத்திற்கு தலைவரான அவர் வந்திருப்பாரின் ஆய்வு கட்டுரைகளை படிக்க செய்து அது குறித்து விவாதித்து விவாதங்களுக்கு எழுதியவரையே பதிலளிக்க வைத்தார். முடியாத கட்டங்களில் நாவாவே தலையிட்டு அதற்கான பதிலையும் அளித்தார். நாளடைவில் இதில் நிறைய பேர் பங்கேற்க நெல்லை ஆய்வுக்குழு பிரபலமடைந்தது. ஆய்வுக்குழுவிலே வாசிக்கப்பட்ட கட்டுரைகளை அச்சுவாகனம் ஏற்ற வேண்டும், வெளியிட வேண்டும், பதிப்பிக்க வேண்டும் என்பதற்காக 1969 ஆராய்ச்சி என்கிற ஒரு ஆய்விதழை தொடங்கினார். காலாண்டு ஆய்விதழ். ஆய்வுக்காக மட்டுமே ஒரு தரமான ஆய்விதழை கொண்டு வந்த பெருமை வனமாமலையைச் சேரும். ஆராய்ச்சி இதழை தொடங்க விரும்பிய நாவா நண்பர்களிடம் கடிதத்தின் வழி கருத்துரை வழங்க கோரினார். பெரும்பாலான நண்பர்கள் இதழ் தொடங்க ஒப்புதல் அளித்தனர். அந்த ஊக்கத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி இதழ் உருவாக்கப் பெற்றது. இந்த முதல் இதழில் இந்தியாவில் உள்ள மிக சிறந்த அறிஞர்களின் கட்டுரைகள் இடம்பெற்றன. இந்த இதழ் அனைத்து துறையினரிடத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சாதாரண அட்டை படத்தோடு மிக எளிமையாக ஆரம்பிக்க பெற்று பெரும் வரவேற்பை பெற்ற ஆராய்ச்சி இதழ் 1969 முதல் 1980 வரை வெளிவந்தது. ஒரு ஆராய்ச்சி கட்டுரை என்பது இப்படித்தான் அமைய வேண்டும் என்பதை நமக்கு இந்த முனைவற்பட்ட ஆய்வுகளும் ஆய்வியல் நிறைஞர்பட்ட ஆய்வுகளும் வந்த காலகட்டத்தில் பாடமாக நமக்கு அறிவிக்கப்பட்டதற்கு முன்பாகவே இந்த ஆய்வு கட்டுரைகள் இப்படித்தான் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நெறிமுறையை வகுத்து தந்த மிகச்சிறந்த இதழாக ஆராய்ச்சி இதழ். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நெல்லை மாவட்ட கட்சியின் வரலாறு, உரைநடை வளர்ச்சி, வ.உ.சி. முற்போக்கு இயக்கங்களில் முன்னோடி ஆகிய நூல்களையும் வரலாறும் வக்கிரங்களும் என்ற மொழிபெயர்ப்பு நூலையும் தந்துள்ளார். பண்பாடு குறித்து பழங்கதைகளும் பழமொழிகளும், தமிழர் பண்பாடும் தத்துவமும் என்ற நூல்களையும், அறிவு தோற்றவியல், பண்டைய வேத தத்துவங்களும் வேத மறுப்பு பௌத்தமும், மார்க்சிய தத்துவம், இயக்கவியல் பொருள் முதல் வாதம், இந்திய நாத்திகமும் மார்க்சிய தத்துவமும், மார்க்சிய அழகியல் ஆகிய படைப்புகளையும் வெளியிட்டார். அறிவியலை தமிழில் கற்பிப்பது குறித்து விவாதங்கள் எழுந்தன. அந்த தருணத்தில் நாவா அனைத்து அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க முடியும் என ஆதாரங்களுடன் எடுத்துரைத்தார். இது குறித்து 1965 ஆண்டு தமிழில் முடியும் என்ற நூலையும் வெளியிட்டார். இந்த புதுக்கவிதைகளெல்லாம் நம்மை நச்சுப்படுத்துகிறது, மரபு கவிதைகள் தான் நல்லது, தமிழை கெடுத்து விடும் என்று சொன்ன காலகட்டத்திலே அந்த புதுக்கவிதையின்றி முற்போக்கும் பிற்போக்கும் என்ற ஒரு கட்டுரை எழுதுகிறார். எந்த ஒரு இலக்கிய வகையானாலும் சரி சமூக பயன்பாட்டுக்கு இட்டுச் செல்ல முடியும். தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கான வரவு செலவு கணக்குகளை கல்வெட்டு குறிப்புகளிலிருந்து கண்டறிந்து கட்டுமானத்திற்கான வரவு செலவினங்களையும் வேலைவாய்ப்பு அளிக்கப்பெற்ற பாங்கினையும் அரசும் மதமும் உழைக்கும் மக்களை சுரண்டுவதன் மூலம் சோழ பேரரசை காத்து நின்ற உண்மையையும் விளக்கி நாவா 2 கட்டுரைகளை ஆராய்ச்சி இதழில் எழுதி வெளியிட்டார். திருத்தெய்வங்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம், தனி வாழ்க்கை, தனி பண்பாடு இது தமிழ் இலக்கியத்துக்கு கொண்டு வரப்படவே இல்லை, பெரும்பாலும் கொண்டு வரப்படவே இல்லை. He gave a new direction and orientation to the research of Tamil culture and literature ஒரு பொதுவாக சொல்லலாம் நினைக்கிறேன். சங்க இலக்கியங்களை பற்றிய ஆய்வுகளிலே கூட அந்த புதிய கருத்தோட்டங்கள், வெறும் காதல் வீரம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது காதல் வீரமான பாட்டு மட்டுமல்ல, ஒரு இனக்குழு சமுதாயத்திலே உணவு தேடும் நிலையிலிருந்து உற்பத்தி நிலைக்கு மாறிய அந்த மாறுதல், அந்த உற்பத்தியில் புன்சை உற்பத்தியிலிருந்து நன்சை உற்பத்திக்கு ஏற்பட்ட மாறுதல், இந்த மாறுதல்களிலே ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக, முன்னேற்றத்தின் காரணமாக, மாற்றத்தின் காரணமாக மக்களுடைய மனதிலே, அவங்களுடைய வாழ்முறையிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சங்க இலக்கியத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலை எங்களுக்கெல்லாம் வழங்கியவர் நாவா அவர்கள். பி.சி. ஜோஷி என்கிற வட இந்திய அறிஞர், இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவராக செயலாளராக இருந்த அவர் சிப்பாய் கழகத்தை ஒட்டி அதனுடைய 100ஆண்டு விழா இந்தியா முழுவதிலும் கொண்டாடப்பட்டது 1957. அதை ஒட்டி இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற பாடல்களை, வழக்காறுகளை தொகுக்கிற பணி தொடங்கியது. அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் தென்னகத்தில்
நாட்டார் பாடல்களையும் கதைகளையும் சேகரிக்கிற பணி வனமாமலை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. எத்தனை முறை வைக்கப்படுவா எங்களக்கா, எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்களக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்களக்கா, எத்தனை காலம் காத்து கிடப்பா எங்களக்கா. ஆரிரிராரோ ஆரிரிராரோ ஆராரோ. சரி வரும்னு நம்பி நம்பி அவ வீதிய வந்து பார்த்துருப்பான், சேதி வரும்னு நம்பி நம்பி அவ வீதிய வந்து பார்த்துருப்பான். சேதியும் வராது ஒரு நாதியும் வராது, சேதியும் வராது ஒரு நாதியும் வராது. பட்டு சேலை தான் கட்டி பார்க்க 10 வருஷமா ஆசைப்பட்டா, பட்டு சேலை தான் கட்டி பார்க்க 10 வருஷமா ஆசைப்பட்டா. பட்ட மரமானா அதை பார்க்க சகிக்கலையே. ஆரிரிராரோ ஆரிரிராரோ ஆராரோ. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்த நாட்டுப்பாடல்களை எல்லாம் தொகுக்கிறது மட்டுமல்ல, அந்த நாட்டுப்பாடல்களுக்குள்ளே சமூகத்தை, சமூக இயக்கத்தை, அடித்தள மக்களின் ஆசைகளை, அபிலாஷைகளை, அவர்களுடைய வாழ்க்கையை, பண்பாட்டை எப்படி நாம் விளங்கிக் கொள்வதுங்கிறத சொல்லிக் கொடுத்தவர் தான் பேராசிரியர் வானமாமலை. சமூகத்தை மையமாக வைத்துக்கொண்டு, சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்துக்கொண்டு, தொழில் உழவும் தொழிலும் அதை மாதிரிலாம் இருக்கும். தெய்வங்கள், மழையும் பஞ்சமும், தாலாட்டு, விளையாட்டு, காதல், திருமணம், குடும்பம், சமூகம், உழவும் தொழிலும் ஒப்பாரி அப்படிங்கிற தலைப்புகளில் அந்த பாட்டுக்களை பூரா வகைப்படுத்தி எல்லாத்தையும் சேர்த்து வெளியிட்டாங்க. அப்போ ஃபோக்லோருங்கிறது வந்து அதுக்கு முன்னால் நாட்டார் வழக்காட்சிகள்னால் அது பாடல் சார்ந்தது, தப்புனா கதை சார்ந்ததுங்கிறதுல இருந்து தெய்வம், நாட்டார் தெய்வம் சார்ந்தது, நாட்டார் கதைப்பாடல் சார்ந்தது, பழக்க வழக்கங்கள் சார்ந்துன்னு இந்த தளத்தை விரிவுபடுத்தினார். இன்னொரு முக்கியமான விஷயம்னா புராணம் சார்ந்தது கொண்டு வரார். அப்போ நாட்டார் வழக்காறுகள் அப்படிங்கிற போதே நமக்கு என்ன நினைவுக்கு வர வேண்டும் என்றால் கள ஆய்வு. களத்தில் சென்று மக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து தரவுகளை தொகுப்பது. அந்த கதைப்பாடல்களை எப்படி பதிப்பிக்கிறதுல அவர் முக்கியமாக எடுத்துக்கிட்டு இருந்து பல கதைப்பாடல்களோட தொடர்புடைய ஊர்களுக்கெல்லாம் அவர் பயணம் செஞ்சிருக்கிறார், குறிப்புகள் எடுத்திருக்கிறாரு. நாவா தமது கதை பாடல் பதிப்புகளில் கதையின் மூலத்தை தருவதோடு அக்கதை பற்றி கிடைக்கின்ற நாட்டு பாடல்கள், கல்வெட்டு சான்றுகள், கோயில்கள், இப்போதும் நடைபெறும் வழிபாடுகள் இவற்றை கொண்டு களத்திற்கே சென்று ஆய்வு நடத்தி கதை பற்றிய முழுமையான சமூக பின்னணியை தந்தார். முத்துப்பட்டன் கதைக்கு பேராசிரியர் கொடுக்கும் விளக்கம் முக்கியமானது. பட்டர் இனத்தை சேர்ந்த பிராமண இளைஞன் அருந்ததிய சக்கிலிய பெண்கள் இருவரை மணம் செய்து அவர்களது தொழிலையும் பயில்கின்றான். தான் சார்ந்த இனத்தை காக்கும் பொருட்டு அவன் கொல்லப்பட அவன் மனைவியர் இருவரும் தீக்குளித்தார்கள். முத்துப்பட்டனையும் இரு மனைவியரையும் தேவர்கள் வாழ்த்துவதாக கதை முடிகின்றது. இந்த முத்துப்பட்டன் கதை 25 ஆண்டுகளுக்கு முன்னரே சில உயர் சாதிக்காரர்களின் ஆட்சேபத்திற்குள்ளானது. பிராமணன் சக்கிலிய பெண்களை மணந்து கொள்வது என்ன கதை என்ற கேலிக்கு உள்ளானது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் எழுப்ப பெற்றதாக கருதப்படும் பாபநாசத்திலுள்ள சொரிமுத்தையன் கோவிலில் முத்துப்பட்டனுக்கும் அவன் மனைவிகளுக்கும் திரு உருவ சிலை நிறுவப்பெற்றுள்ளது. அக்கோயிலுக்கு உயர் சாதிக்காரர்கள் அதிகமாக வருவதால் முற்பிறவியில் பிராமண பெண்களாக இருந்தவர்கள்தான் இப்பிறவியில் சக்கிலிய பெண்களாக பிறந்தனர் என முத்துப்பட்டன் கதையே மாற்றி அமைக்கப்பெற்றது. நெல்லை மாவட்டத்தில் இன்றும் பாடப்பெற்று வரும் இக்கதையின் உண்மை புலத்தை நாவா தன் ஆய்வின் வழி நிறுவியுள்ளார். இந்த பாடல்களின் அர்த்தத்தை விளக்குகின்ற போது அதனுடைய சமூக பின் புலத்தையும் சேர்த்து நாவா குறிப்பிடுகின்றார். இதை பேராசிரியர் மிக விரிவாக விளக்குவார். இப்போ இங்கே என்ன, இந்த கதையை மாற்றுவதற்கு ஜாதிய மேலாதிக்கம் ஒன்று, அதுக்கு அடுத்தது கதையை வில்லுப்பாட்டுக்காரர்கள் எவ்வாறு மாற்றுகிறார்கள் என்பதையும் கண்டுபிடித்து கொள்வதற்கு வசதி. இப்போ நான் சேகரிக்கும் போது பேராசிரியர் சொன்ன இந்த 2 வெர்ஷனுமே எனக்கு கிடச்சிது. அதாவது 2 பேரும் சக்கிலிய பெண்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கதையும் கிடச்சிது. இந்த பர்த் சப்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய கதையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் கிடச்சிது. இது 2ஐயும் வைத்து ஆய்வு செய்து இவற்றையெல்லாம் சேர்த்து அவர் ஒரு நூல், இந்த ஸ்டடீஸ் ஆஃப் தமிழ் ஃபோக் லிட்ரேச்சர் என்ற நூல்.
தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தபோது நாவா தொகுத்த கதை பாடல் தொகுப்புகளை பல்கலைக்கழக பதிப்புகளாக வெளியிட்டுள்ளார். ஒருவர் வந்து ஒரு தாலாட்டு பாடலை சேகரித்து அனுப்பியிருந்தார். பாலும் வடிப்பினிலே பாலகனும் தொட்டினிலே பாலகனை பெற்றெடுத்த பாட்டனாரும் கட்டிலே அப்படின்னு பாடுறாங்க. இந்த கொங்கு பகுதியில் பெரும்பாலும் கவுண்டர் சமூகத்தில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. திருமணமானால் ஒரு ஆண்டு வரைக்கும் மாமனார் தான் மருமகன் மேலே எல்லா உரிமையும். அப்போ பிறக்கிற குழந்தை கூட மாமனாருக்கு பிறந்த குழந்தையா இருக்கும். இந்த பாடல் அர்த்தத்தை விளக்குகின்ற போது அதனுடைய சமூக பின்புலத்தையும் சேர்த்து அவர் இருப்பார். வனமாமலையினுடைய தொகுப்பு என்பது அதை வகை தொகைப்படுத்தி பாடல்களை பிறப்பிலிருந்து இறப்பு வரையும், அதேபோல் தொழில் அடிப்படையிலும் புழங்கு முறை அடிப்படையிலும் அதை வகை தொகைப்படுத்தி பதிப்பித்ததும், அதேபோல் அதற்கு எழுதப்பட்ட ஆய்வுரைகள், முன்னுரையாக எழுதப்பட்ட ஆய்வுரைகள் முக்கியமானவையாக இருக்கின்றன. அதேபோல் அந்த பாடல் தொகுப்பு என்பது அந்த பாடியவர் யார், கேட்டவர் யார், பதிவு செய்தவர் யார், சேகரித்தவர் யார் என்கிற குறிப்புகளோடு வெளிவந்தது. தப்பாட்டம் என்பது ஒரு காலத்தில் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு சுடுகாட்டில் அடிக்கப்பட்ட ஒரு கலை. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீண்ட 40 அடி நீளத்தில் பெரிய ஒரு மேடையை போட்டு அதில் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் அப்படியே கட்டிட்டு அப்போ வச்சுட்டு அங்கே அடித்து இங்கேயும் ஆடுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தலித் எழுச்சியை ஆடுறாங்க, தலித் எழுச்சியை பாடுறாங்க. இதுக்கு அடிப்படை அமைத்தவர் யார்? பேர்களை தேடி பார்த்தீங்கன்னா அங்கே வானமாமலையினுடைய உழைப்பு தெரியும். பல பல்கலைக்கழகங்களில் எல்லா கல்லூரிகளிலையும் நாட்டார் வழக்காற்றியல் ஒரு பாடமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனம் நாட்டார் வழக்காற்றியல்ல சொற்கள் இருக்குது. இந்த நாட்டார் சொற்கள் இருக்குது. இந்த நாட்டார் சொற்களுக்குள்ள சங்க சொற்களுக்குள்ள தாக்கம் எங்கெல்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா இதுக்கு அடிப்படை போட்டவர் யார்? இது நாவாவின் சொந்த இல்லம். இந்த வீட்டில்தான் பொது உடைமை இயக்க தலைவர்களான நல்ல கண்ணு, மாணிக்கம் போன்ற நண்பர்கள் அவரிடம் கலந்தாய்வு செய்தனர். நாவா பத்மாவதி என்னும் அம்மையாரை மணம் புரிந்தார். அவருக்கு கிருஷ்ணமூர்த்தி, ராமமூர்த்தி, நாராயணமூர்த்தி என்று 3 மகன்களும் டாக்டர் கலாவதி, அருணா ஆகிய மகள்களும் உள்ளனர். நாவா அவரவர் விருப்பப்பட்ட துறைகளிலே பயில வைத்தார். 5 இப்போது மணமாகி நல்ல நிலையில் உள்ளனர். அவர் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, சமூகத்துக்கு ஆற்றிய சில கடமைகள் எல்லாம் பார்த்தா எங்களால் அவர் வழியில் போய் செயலாற்ற முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா எங்களை எல்லாருமே படிக்க வச்சார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழியில் படிக்க வச்சார். என்னை வந்து வேளாண்மை படித்து உழவர்களுக்காக நிறையா பண்ணணும். நீயே கோர்பால் வந்து 1980வது வருஷம் வந்தார். என்னுடைய 2வது பையன் அப்போ தான் பிறந்திருந்தான். ஸோ அவனை பார்க்கறதுக்காக முக்கியமாக அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு விசிட்டு. அவரை எங்களுடைய தொழிற்சாலைக்கு கூட்டி கொண்டு போய் மொத்த ஃபேக்ட்ரியை சுற்றி காமித்துவிட்டு சாயங்காலம் 6 மணி அளவில் திரும்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது வந்து ஒரு டெலிஃபோன் காலை அட்டெண்ட் செய்வதற்காக எழுந்து டெலிஃபோனை எடுத்த உடனே அவருக்கு திடீரென்று மாரடைப்பு வந்து கீழே விழுந்து 1 நிமிடத்தில் உயிர் பிரிந்து விட்டது. பேராசிரியர் வானமாமலை அவர்கள் மறைந்த பிறகு இன்னைக்கு எங்கள் மனசில் வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒளியாக எங்கள் மனசுக்குள்ளே நின்றுட்டே இருக்கார். நாவாவினுடைய படைப்புகளுக்காக சோவியத் நாட்டினுடைய நேரு பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. அதே போல் லெனின் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது.
அவருடைய மறைவுக்கு பின்னாலே அவரை மதிப்பார்த்தமாக கௌரவப்படுத்துகிற விதத்திலே இலங்கையினுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கலாநிதி என்று வழங்கப்படக்கூடிய டீலிட் பட்டம் அளித்து சிறப்பித்தது. அண்மையிலே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாவா அவர்களுடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும் நாட்டுடைமையாக்கி மக்களுக்கு பொது சொத்தாக வழங்கியிருக்கிறார். அவரை விட்டுவிட்டு தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதுவதும் மார்க்சியம் வெளிப்பட்ட தமிழ் ஆராய்ச்சி வரலாற்றை எழுதுவதும் மிக கடினம் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனை பள்ளியையே உருவாக்கி தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அதுதான் ஆராய்ச்சி இதழ் வழியாக வெளிவந்த மார்க்சிய சிந்தனை வளப்பட்ட வானமாமலையின் சிந்தனை பள்ளி. தமிழக நாட்டுப்புற இயலின் தந்தை என்று அவரை சொல்வார்கள். அது அப்பட்டமான உண்மை. ஏனென்றால் நாட்டுப்புற இயல், நாட்டுப்புற பாடல்களுக்கு, நாட்டுப்புற கதைகளுக்கெல்லாம் மனம் போன போக்கில் ஒரு கற்பித வர்ணனையோடு எழுதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமான ஆய்வினை முதலில் அறிமுகம் செய்தவர் பேராசிரியர் வானமாமலை அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாடெங்கிலும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழகங்களுக்கு வெளியேயும் நாவா உருவாக்கிய நாவாவினுடைய பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரும் படை, ஆய்வு படை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அவராகவே செய்ய முடிஞ்ச காரியங்களை கூட நிறைய அவருடைய சக நண்பர்கள், தோழர்கள், மாணவர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத புரிஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள செயல்பட வச்சார். இந்த வாரத்தில் படித்ததில் எது இவனுக்கெல்லாம் சொல்லணும்னு தெரிஞ்சு அவ்வளவையும் சொல்லுவார். அவங்ககிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறதுங்கிறது ஒரு மாதம் ஒரு நூலகத்தில் படிக்கிறதுக்கு சமமாக எனக்கு தோணும். அவர் படித்த பல நூல்களிடமிருந்து அவருடைய அனுபவத்தை கொண்டு அவர் வைத்திருக்கின்ற அந்த அறிவை ஒரு பிழிஞ்சு சாரா நம்மளுக்கு ஒரு சில மணிகளில் கொடுக்குறாரு. எங்களுடைய ஆய்வுகளிலும் அதிலும் ஒரு 10 ஆண்டுகள் நாங்கள் தாண்டி குதிக்கிற எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா அந்த விளையாட்டுகள் இருந்ததுனால. இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆய்வாளர், பல்கலைக்கழகம் செய்ததை ஒரு தனி மனிதன் வானமாமலை செய்திருக்கிறார் இன்னும் பாராட்டுவார். பேராசிரியர் வானமாமலை என்ற ஒரு அமைப்பாளர் உருவாகவில்லை என்றால் இந்த நெல்லை ஆய்வுக்குழு உருவாகி இருக்கவே முடியாது. நெல்லை ஆய்வுக்குழு உருவாகி இருக்கவில்லை என்றால் நெல்லை ஆய்வுக்குழு சார்பாக அந்த ஆராய்ச்சிங்கிற பத்திரிகை உருவாகி இருக்க முடியாது. நெல்லை ஆராய்ச்சிங்கிற பத்திரிகை உருவாகவில்லை என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்கூறும் நல்லுலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் இன்று நாட்டார் வழக்காற்றியல் என்கிற மிக 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 முக்கியமான ஒரு துறை உருவாகி இருக்கவே முடியாது. 2 மரங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று ஆலமரம், இன்னொன்று வாழை மரம். ஆலமரம் அதை பற்றி நமக்கு இலக்கியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மன்னன் படையோடு வந்தாலும் தங்கக்கூடிய அளவுக்கு, நிழல் தரக்கூடிய அளவுக்கு பறந்து வளர்ந்த மரம் அப்படின்னு, விழுதுகளை விட்டு அப்படி இருக்கும். வாழை மரம் ஒரு கட்டத்துக்கு மேலே கன்றுகளை வளர விட்டு தான் மட்டும் விளையிடும். இது பேராசிரியர் அறிவால் ஆலமரமாகவும் பண்பால் வாழை மரமாகவும் இருந்த ஒரு நிலை முக்கியமானது. தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் தன்னுடன் இருந்தவர்களையும் தனக்கு சமமாக மதித்து தன்னை போல் அவர்களையும் நேசித்து அவர்களின் அறிவு பசி தீர உதவியது மட்டுமல்லாமல் அவர்களை ஊக்குவித்து அவர்தம் திறமைகளை வெளிக்கொணர வழிகாட்டியவர் நாவா. வானமாமலை தொடங்கி வைத்த சிந்தனை பள்ளியின் தோழர்கள் அவரின் பெயரை சொன்னாலே போதும் இன்றளவும் அவர் பழகிய பாங்கையும் அவருடன் பழகிய நாட்களையும் நினைவு கூறும் போது இதயம் நெகிழ்ந்தவர்களாய் அவர்களின் கண்கள் தாமாகவே கலங்குகின்றன. நாராயணா ஆரியமெல்லாம் காஞ்சி போச்ச நாராயணா, ஒரு ஆரியமெல்லாம் காஞ்சி போச்ச நாராயணா, ஒரு 5 நாளா பூசை செஞ்ச நாராயணா, ஒரு ஆடிமலை தையலிய நாராயணா, 5 நாளா பூசை செஞ்ச நாராயணா, ஒரு ஆடிமலை தையலிய நாராயணா, ஆடிமலை பெய்யாம நாராயணா, ஆரியமெல்லாம் காஞ்சி போச்ச நாராயணா, ஆடிமலை பெய்யாம நாராயணா, ஆரியமெல்லாம் காஞ்சி போச்ச நாராயணா, ஒரு தானே நானே தன்னானே, தானே நானே தன்னானே, ஒரு தானே